எல்லோரும் ரெடி ஆயாச்சா? நாளைக்கு தமிழ் நியூ இயர் பிறக்குதுல. ஸோ காலையிலேருந்து ஒரே ஹரிபரியாக வீடெல்லாம் க்ளீனிங்கு, பர்ச்சேசிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல் பிஸி ஆயாச்சு. ஸோ லூலுவில் நியூ இயர்க்கு தேவையான பழங்கள், அப்புறம் வந்து மஞ்சள், உப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். ஏன்னா காலையில் அந்த விஷுக்கனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாமிக்கு முன்னாடி எல்லா பழங்கள் அதெல்லாம் படைச்சி வச்சு சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு அது பண்ணவே இல்லை. சரி இந்த வருஷமாச்சும் நல்லா சூப்பராக பண்ணலான்னு சொல்லிட்டு மாப்பழம் வாழை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பலாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸு மாதுளை, ஆப்பிள் இது எல்லாமும் வாங்கிட்டு, நம்மளுக்கு எப்படி தமிழ் நியூ இயரோ அதே மாதிரி தான் கேரளாவுக்கும் வந்து விஷுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக பயங்கரமான ஆஃபர்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த அடை பிரதமனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் எடுத்துகிட்டு அப்படியே பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த குரோதி வருடம் நல்லா அமையட்டும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டுகள் மற்றும் ஹாப்பி விஷு. தேங்க்யூ, பாய்.